ஹலோ கைஸ் வெல்கம் டு விக்கி விலாஸ். தினமும் காலையில் நம்ம வாக்கிங் போகிறது வழக்கங்க. அதனால் இன்றைக்கி வாக்கிங் கிளம்பியாச்சு. அம்மா வேறு ரிட்டர்ன் வரும்போது பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா பால் கடையில் வேறு கூட்டமாக இருந்துச்சுங்களா. அதனால் சரி அப்படின்னு எப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே பால் வாங்கியாச்சுங்க. அம்மா வேறு எங்கேயும் 7 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்ட்டு அம்மாவுக்கு மேகி தான் கையில் தர முடியும், அதனால் மேகி எழுதி கொடுத்தாச்சு. அப்புறம் நாமளும் மேகி ஒரு தட்டில் போட்டு பால்கனியில் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாமளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் நேரத்தில் 6:30 மணிக்கு மேகி கிளறி திங்கிற ஒரே ஆளாக நானாக தான் இருப்போம் போல இருக்குது. சரி அம்மா வேறு கிளம்பிட்டாங்க, 11:30 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்ட்டு நானே கறிக்கடைக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் போய் பார்த்தா அண்ணன் கடையில் கூட்டமே இல்லை. சரி அப்படின்ட்டு நானே கறியை வாங்கிட்டு வந்துட்டேன். தம்பி ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேங்க கறி செய்யறதுக்கு. ஆனால் தம்பி ஹெல்ப் பண்ணல, நீயே போய் செஞ்சுக்கடான்னு சொல்லிட்டான். சரி அப்படிங்கிறனால நானே கறி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா கறி செய்யறதுலேருந்து எல்லாமே சமைச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சரி அப்படின்ட்டு நானே சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சமையல் முடிகிற நேரத்தில் வேறு அம்மா ஃபோன் பண்ணி அம்மா சமையல் செஞ்சாச்சான்னு கேட்டாங்க. அம்மா இன்னொரு 1/4 மணி நேரமாக அப்படின்னா, சரிப்பா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்களே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்தாக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி பரவாயில்லையே, நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தேன். சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வேலைக்கு வந்தாச்சுங்க. நைட்டு 10:30 தம்பி வீட்டுக்கு கூப்பில் வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.